ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கடலை மாவு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி இது போல் செய்யுங்க. சுட சுட 10 கூட சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு முத்தின வாழைக்காவை எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வாங்கும்போது நல்லா முத்தின வாழைக்காவா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. முத்தின வாழைக்காய் வாங்கி பஜ்ஜி செய்யும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். வாழைக்காவை சின்னதாக ஒரு கத்தி எடுத்து காம்பை கட் பண்ணி லைட்டாக மேல் தோலை எடுத்துடுங்க. இது போல் மேல் தோலை சீவனதும் இந்த பக்கம் மொனையை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. வாழைக்காவை இது போல் கட் பண்ணி சீவிட்டு கிரேட்டர்லேயோ கையாலேயோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்ய வாழைக்காய் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக வரும். வாழைக்காய் கட் பண்ணும்போது கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் பெரிய பெரிய பீஸாக வரும். பஜ்ஜி செய்ய நிறைய பீஸ் வேணும்னா இது போல் கிராஸாக மெலிசாக கட் பண்ணும்போது பீஸும் ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்காக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து மாவு கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜி செய்ய வீட்டில் அரைச்ச கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச கடலை மாவில் இது போல் பஜ்ஜி போண்டா செய்யும்போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். கடலை மாவு சேர்த்து எந்த பலகாரம் செஞ்சிங்கனாலும் ஓமம் சேர்த்துக்கோ. 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். கையில் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்ச எந்த பலகாரம் சாப்பிட்டீங்கன்னாலும் சேர்த்து செய்து சாப்பிட கிடைக்காது. நம்ம செய்கிற பலகாரமும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்க்குறேன். மிளகாய் தூள் சேர்க்கும் போது கூட்டியோ குறைச்சியோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது போல் மாவு கலந்ததும் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம். பஜ்ஜி செய்யறதுக்கு மாவு கலக்கும் போது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மாவு கலக்கும் போது கட்டி பிடிக்காம இருக்க 5 விரலும் இது போல அகலமா பிடிச்சி கலக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி வச்சு கலக்குங்க. இது போல பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி பிடிக்காது, நைஸா மாவு கலந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு கலந்துக்கோங்க. இது போல கட்டி பிடிக்காம மாவு கலந்து வந்ததும் ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டு மாவு கலந்துக்கோங்க. இட்லி மாவு கலக்குறீங்களே அதுக்குன்னா கொஞ்சம் லூஸாக கலந்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து மேலே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது போல் கலந்தீங்கன்னா பஜ்ஜி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்து வைக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வாழைக்காய் பீஸை எடுத்து கடலை மாவில் டிப் பண்ணி 2 பக்கமும் மாவு படுற மாதிரி இது போல் டிப் பண்ணி எடுத்து ஒழுகிற மாவை பாத்திரத்திலே இது போல் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணும்போது மாவு ஒழுகாது. ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமாக காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க கொஞ்சமாக எண்ணெயில் போட்டதும் இது போல் மேலே வரணும். இப்போது பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய் பீஸாக எடுத்து கலந்து வச்ச பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எடுத்திருக்கிற பாத்திரம் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு பஜ்ஜி போட்டு 1 நிமிஷம் விட்டு வடைக்கம்பி எடுத்து இது போல் எல்லா பஜ்ஜியும் திருப்பி கொடுங்க. பஜ்ஜி இது போல் திருப்பி கொடுத்ததும் பஜ்ஜி போடும்போது ஹை ஃப்ளேம் வச்சு போடுங்க. பஜ்ஜி போட்டு முடித்ததும் மீடியம் ஃப்ளேமில் 2லிருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. வாழைக்காய் பஜ்ஜி இது போல் வெந்து கலர் வந்து எடுக்கும்போது ஹை ஃப்ளேம் வச்சு எடுங்க. எண்ணெய் இழுக்காது, பஜ்ஜியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஈவினிங் டீ டைமுக்கு இது போல் சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 10 கூட சாப்பிடுவாங்க. இதே போல் அடுத்தடுத்து பஜ்ஜியெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், சுட சுட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீ டைம் வாழைக்காய் பஜ்ஜி இது போல் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.